மதுரை மாநகராட்சியில் வரி வசூலிப்பதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநரக அலுவலக கூட்டரங்கில் சென்னை தவிர மற்ற அனைத்து நகராட்சிகள், மாநகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் கே.என். நேரு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மழை காலத்திற்கு முன்பாகவே அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும், ஏற்கனவே தொடங்கிய பணிகள் 60 முதல் 80% வரை முடிவடைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். நகராட்சி நிர்வாகத்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2566 நபர்களுக்கு 10 நாட்களில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார் என கூறினார். மதுரை மாநகராட்சியில் வரி வசூலிப்பதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். வரி வசூல் பண்றதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல குற்றச்சாட்டுகளை அவர் காலத்துல நடந்ததெல்லாம் சொன்னா நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே முறைப்படி நடந்துகிட்டு இருக்கான். அதிகாரிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரிகளை கூப்பிட்டா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பண்றான். செய்ய முடியாத செய்யினா எந்த அதிகாரி செய்வாங்க? செய்ய முடியாதுல்ல.